Hello friends, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா குலோப் ஜான் தாங்க ரெடி பண்ண போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க எப்படி குலோப் ஜான் செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் குலோப் ஜான் ரெடி பண்ணுறது எம்டிஆர் குலோப் ஜான் மிக்சர் ரெடிமேட் இன்ஸ்டன்ட் மாவு வச்சு தான் செய்ய போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஆப்ஷனல் கிடச்சிது. உங்களுக்கு வேறு ஏதாவது பிராண்டட் கூட வாங்கிக்கலாம், அது உங்களோட ஆப்ஷனல் தான். அடுத்ததான் நம்ம பாக்கெட் கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சிங் பவுலில் இந்த மாவை கொட்டிடலாம். இப்போ மாவு கொட்டினதுக்கப்புறம் கை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்குங்க, கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம பிசையும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் தண்ணிக்கு பதில் பால் சேர்த்து கூட செய்யலாம். நான் தண்ணி சேர்த்து தான் இன்றைக்கி பிசைஞ்சிக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக கடாயில் நம்ம 500 கிராம் சுகர் சேர்த்துக்குங்க. கிராம் சர்க்கரை சேர்த்துட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா 500 ml தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரட்டும், சர்க்கரையும் நல்லா கரையட்டும். இப்போ அடுத்ததான் நம்ம இந்த ஃப்ளேவருக்காக ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. சர்க்கரை நல்லா கரையணும். இப்போ பாருங்கள், சுகர் சிரப்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இது வந்து கம்பி பதம் வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. லைட்டாக பிசு தன்மை இருந்தால் போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். உருட்டும் போது இப்படி லைட்டாக தட்டையாக அப்படி அமுக்கி விட்டுட்டு மறுபடியும் அப்படி உருட்டும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் நல்லா நமக்கு அந்த ஷேப் நல்லா வரும். இப்போ கை வச்சு உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டுங்க. அப்படி உருட்டும் போது தான் வெடிக்காமல் இருக்கும் எண்ணெயில் போடும்போது. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் ஆயில் சூடு பண்ணி வச்சுட்டேன் பேனில். இப்போ வந்து ஒன்று ஒன்றா நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து எந்த அளவுக்கு நம்ம பால் உருட்டுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு வந்து நம்ம பொரிக்கிறதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொரிக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்குங்க. ரொம்ப ஹை ஃபயரில் வச்சிங்க அப்படின்னா மேலே நல்லா வெந்து வந்த மாதிரி தெரியும், ஆனால் பட் உள்ளே வெந்திருக்காது. அதனால் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா மட்டும்தான் நல்லா வெந்து வரும். இது போட்டதுக்கப்புறம் லைட்டாக கரண்டி வச்சு இப்படி மூவ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடியில் லைட்டாக கருகின மாதிரி வரும். இப்போ நம்ம குலோப் ஜான் போட்ட உடனே பார்த்திங்கன்னா டார்க் கலராக ஆகிடுச்சின்னா அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகணும். அப்படி சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகி வரும்போது தான் குலோப் ஜான் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் நல்லா குண்டு குண்டு குலோப் ஜானாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சிட்டு சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். அந்த சிரப்பெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம 1/2 hour ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சுகர் சிரப்லாம் குலோப் ஜான் நல்லா அப்சர்வ் பண்ணி சூப்பராக நல்லா குண்டு குண்டாக ஆகிடுச்சு. பார்க்கவே இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த இன்ஸ்டண்ட்டாக செய்கிற குலோப் ஜான் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும். சீக்கிரமாக நம்ம செஞ்சுட்டு வர கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், குண்டு குண்டு குலோப் ஜான் ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.